السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பான சகோதர சகோதரிகளே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையை கொண்டு இந்த ரமதானில் இறுதி பத்தை அடையவிருக்கின்றோம். எப்படி ரமதானை அடைந்தது அல்லாஹ்வினுடைய ஒரு மிக பெரும் அருளாக இருக்கின்றதோ, அதே போல இந்த இறுதி பத்தை அடைந்து கொள்வதும் அல்லாஹ்வினுடைய மிக பெரும் அருள்களில் ஒன்றாகும். ரமலானுடைய ஆரம்பத்தில் நம்முடன் இருந்த பலர் இந்த ரமதானுடைய இறுதி பகுதியை அடைய முடியாமல் அவர்கள் மரணித்திருக்கக்கூடும். ரமதானுடைய இறுதி பத்தை ஒருவருக்கு இறைவன் கிடைக்கச் செய்வது என்பது அந்த மனிதருக்கு ரப்புல் ஆலமீன் வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இறைவன் அந்த மனிதர்களிடத்தில் எந்த மாற்றத்தை விரும்புகின்றானோ அந்த மாற்றத்தை அடைந்து கொள்வதற்கு இந்த இறுதி பத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த இறுதி பத்தை குறித்தான சில நினைவூட்டல்களை இன்றைய அமர்வில் நாம் பார்க்கவிருக்கின்றோம். பொதுவாக ரமதானை தொடங்கும் பொழுது பலர் மிக ஆர்வமாகவும் மிக ஆர்வ மிகுதியின் காரணமாகவும் மிக அதிகமாக இபாதத்துகளில் தங்களை ஈடுபடுத்தியிருப்பார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த ஆர்வம் படிப்படியாக குறைந்து, குறிப்பாக இந்த நடு பத்துன்னு சொல்லக்கூடிய அந்த காலங்களில் ஒரு விதமான ஒரு சோர்வு ஒன்று மக்களிடத்திலே ஒன்று காணப்படும். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு சோர்வு ஒன்று இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள், இன்ன லிகுல்லி ஷைஇன் ஷிர்ரா, அதாவது ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு வேகம் இருக்கின்றது. வலிகுல்லி ஷிர்ரா ஃபத்ரா, அதாவது ஒவ்வொரு அந்த வேகத்திற்கும் ஒரு சோர்வு இருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகிறார்கள். அப்போ நம்ம ஆர்வ மிகுதியின் காரணமாக சில நேரத்தில் இந்த முதல் பத்தை அடைந்தவுடன் மிக அதிகமான ஆர்வத்தை கொட்டி சில காரியங்களில் நாம் ஈடுபட்டிருப்போம். உதாரணமாக குர்ஆன் ஓதுவதை எடுத்துக்கொண்டால், அதிகமாக ஓதிவிட வேண்டும் என்ற அந்த ஒரு வேகத்தில் மிக அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக அதில் வேகம் காட்டியிருப்பார்கள். அதே போல இரவு தொழுகையில் வேகத்தை காட்டியிருப்பார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல குர்ஆனை தொடுவது என்பதே இருக்காது. அதே போல் இரவு தொழுகையில் ஈடுபடுவது என்பது இருக்காது, குறைந்துவிடும். ஸோ இப்படியான சூழல் என்பது இந்த நோன்பினுடைய நடுப்பகுதிகளில் சிலரிடத்தில் காணப்படலாம். ஆனால் அதை அப்படியே கடந்து சென்று இந்த ரமதானுடைய இறுதியிலும் அதே போன்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டால் இந்த ரமதானினுடைய பெருமதியை நாம் இழந்தவர்களாக இருப்போம். எனவே ஒரு சோர்வு நமக்கு ஏற்படுகின்றது என்று சொன்னால் அது இயல்பு என்பதை உணர்ந்து கொண்டு அந்த சோர்விலிருந்து நம்மை பாதுகாத்து அதை சரி செய்து கொண்டு இறுதி பத்தை நல்ல முறையில் அடைந்து கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும். காரணம், இந்த இறுதி பத்தில் ஏராளமான மகத்துவங்கள் இருக்கின்றன. பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்கு ஏராளமான வாய்ப்புகளை ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்குகின்றான். எனவே அந்த வாய்ப்புகளை எல்லாம் நாம் பயன்படுத்தி நம்மை நாம் சீர் செய்து கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் இந்த ரமதானை நாம் முடிக்க வேண்டும். நாம் பார்க்கின்றோம், துல்ஹிஜ்ஜா, அதாவது ஹஜ்ஜுடைய மாதமான துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தினுடைய பகல் பொழுதை ரப்புல் ஆலமீன் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். அதே போல இந்த ரமதானுடைய இறுதி பத்தினுடைய இரவு பகுதிகளை ரப்புல் ஆலமீன் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். இந்த இறுதி பத்து என்பது மகத்துவமானதாக இருக்கின்றது. அந்த மகத்துவம் அந்த இறுதி பத்திற்கு கிடைத்ததனுடைய காரணம் நம்ம எல்லோரும் அறிந்திருப்போம். அதில்தான் குர்ஆன் இறங்கியது. ஷஹ்ரு ரமதான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமதான் என்கின்ற அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறங்கியது என்று இந்த ரமதானை அல்லாஹ் புனிதப்படுத்துகின்றான். அதே போல அது எந்த இரவில் இறங்கியது என்பதை பற்றி குறிப்பிடும்போது, இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவில் புனிதமிக்க இந்த இறைவேதத்தை ரப்புல் ஆலமீன் இறக்கினான் என்பதை நாம் குர்ஆனில் நாம் பார்க்கின்றோம். அந்த புனிதமிக்க அந்த லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவு இந்த இறுதி பத்தில் இருப்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தருகிறார்கள். அந்த இறுதி பத்தில் எப்பொழுது என்று நாம் ஹதீஸ்களில் நாம் பார்க்கும் பொழுது பலவிதமான எண்களில் அந்த ஹதீஸ்கள் நமக்கு காண கிடைக்கின்றது.
ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள், தஹர்ரவ் லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாஹிர், அதாவது ரமதானுடைய இறுதி 10 லைலத்துல் கத்ரினுடைய இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக அறிவிக்கிறார்கள். மற்றொரு ஹதீஸில் தஹர்ரவ் லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமதான், அதாவது இறுதி 10 ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக மற்றொரு ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். அப்போ இறுதி 10 ஒற்றைப்படை என்று சொல்லும் பொழுது 21, 23, 25, 27, 29 ஆகிய இந்த 5 இரவுகளில் நாம் லைலத்துல் கத்ரினுடைய இரவை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தருகிறார்கள். மற்றொரு ஹதீஸில், அதாவது அபு சயீத் அல் குத்ரி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடையாளத்தை காட்டி தந்து அந்த அடையாளமானது 21 இரவில் காணப்பட்டதாக அல்லாஹ்வினுடைய தூதர் அபு சயீத் அல் குத்ரி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அப்போ 21 என்பதாக நாம் ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். அதே போல இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் இறுதி 7 தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். இப்படியாக பல அறிவிப்புகள் நமக்கு கிடைக்கின்றது. இன்றைக்கு சமூகத்தில் பெரும்பாலும் 27 என்ற அந்த ஒற்றை இரவில் மாத்திரம் சிறப்பித்து கொண்டாடக்கூடிய ஒரு நிலையையும் நாம் பார்க்கின்றோம். அதற்கும் பலமான அறிவிப்புகள் வந்திருந்தாலும் இறுதி 10 எல்லா ஒற்றை இரவுகளை லைலத்துல் கத்ரினுடைய இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எது என்பதை குறிப்பிடுவதற்காக, மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக வருகிறார்கள். வரும்பொழுது 2 பேர் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சண்டையிட்டு கொண்டிருந்ததன் காரணத்தினால் அந்த இரவு எது என்பது மறக்கடிக்கப்பட்டது என்பதாக நாம் பார்க்கின்றோம். அந்த ஹதீஸிலேயே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், நீங்கள் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை 25, 27, 29 என்பதாக நீங்கள் அதில் தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். இப்படியாக அறிவிப்புகள் என்பது பல விதங்களில் நமக்கு வந்திருக்கின்றது. எனவே இதிலிருந்து நாம் பெறக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு ஒற்றை இரவை மாத்திரம் 27 இன்றைக்கு நடைமுறையில் இருப்பதை போல 27 என்ற அந்த ஒற்றை இரவை மாத்திரம் நான் இபாதத்துகளுக்காக நாம் ஆக்கிக் கொள்வது என்பதாக அல்லாமல், அல்லாஹ்வினுடைய தூதர் நமக்கு காட்டி தந்ததை போல இறுதி 10 முழுவதுமாக அதற்கான இரவுகளாக நமக்கு இருக்கின்றது. எனவே நாம் அந்த இறுதி 10 முழுவதுமாக நாம் அதை சிறப்பித்து அதில் நாம் இபாதத்திலே ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இந்த இரவு எது என்பதை மறக்கடிக்கப்பட்டதை பொறுத்தவரையில் இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா அவர்கள் தன்னுடைய ஃபத்ஹுல் பாரி சஹீஹுல் புகாரிக்கு அவர்கள் எழுதிய அந்த ஷரஹில் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள். அதாவது அறிஞர்களுடைய கூற்றின்படி லைலத்துல் கத்ருடைய இரவு மறைக்கடிக்கப்பட்டதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானம் இருக்கின்றது. அந்த ஞானம் என்னவென்று சொன்னால், குறிப்பிட்ட ஒரு இரவை மாத்திரம் நாம் நிர்ணயம் செய்துவிட்டு அந்த இரவில் மாத்திரம் நாம் இபாதத்துகளை ஈடுபடும் பொழுது மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஏராளமான நன்மைகளை இழந்துவிடக்கூடும். எனவே பறந்துபட்டு அந்த இறுதி 10 முழுவதுமாக அதனுடைய நன்மைகள் இருக்கின்றது என்பதை ஒரு மனிதர் தேடி எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் ஏராளமான நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும். அதற்காக மக்கள் போராடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக இந்த விஷயத்தில் அறிஞர்களுடைய பார்வை இதுவாக இருக்கிறது என்பதாக இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எனவே நாம் இந்த ஒரு ஒற்றை இரவை மாத்திரம் நாம் ஹயாத்தாக்குவது என்பதாக அல்லாமல், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி 10 முழுவதுமாக அவர்கள் தங்களை இபாதத்தில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஹதீஸில் பார்க்கின்றோம். இறுதி 10 வந்துவிட்டது என்று சொன்னால் ஷத்தல் மீசரா, அதாவது தங்களுடைய இல்லற உறவை அவர்கள் துண்டித்து விடுவார்கள், அதாவது நிறுத்தி விடுவார்கள். அதே போல அஹ்யா லைலஹு, அதாவது தங்களுடைய இரவை அவர்கள் ஹயாத்தாக்குவார்கள், அதாவது உயிர்ப்புடன் வைத்திருப்பார்கள், முழுவதுமாக அதில் இபாதத்தில் ஈடுபடுவார்கள். அஹ்லஹ், அதாவது தங்களுடைய குடும்பத்தினரையும் அந்த இபாதத்திலேயே அவர்கள் ஈடுபட செய்வார்கள், அவர்களையும் எழுப்பி இபாதத்தில் ஈடுபடுமாறு அவர்கள் பணிப்பார்கள். எனவே இந்த இரவினுடைய முக்கியத்துவத்தை, அதில் நாம் கிடைக்க வேண்டிய நன்மையை நாம் மாத்திரம் அடைந்து கொள்வது என்பதோடு அல்லாமல் நம்மளுடைய குடும்பத்தினரும் இந்த இரவினுடைய பெருமதியை இழந்து விடாமல் இருப்பதற்கு நாம் அவர்களையும் இந்த விஷயத்தில் நாம் ஈடுபடுத்த வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். காரணம், இந்த லைலத்துல் கத்ருடைய அந்த மகத்துவத்தை இழந்து விடக்கூடாது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி 10 இஅ்திகாஃப் இருப்பார்கள், பள்ளியில் இஅ்திகாஃப் இருப்பார்கள். நமக்கும் வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால் முழுவதுமாக 10 நாட்களும் இஅ்திகாஃப் இருப்பதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். ஆக குறைந்தது ஒரு நாள் கூட இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய
முயற்சியில் நாம் ஈடுபடலாம். காரணம் என்னவென்றால் அந்த இறுதி பத்தினுடைய அந்த பெருமதியை நாம் இழந்துவிடக்கூடாது. லைலத்துல் கத்ரினுடைய நன்மையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம். அந்த இரவில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று பார்க்கும் பொழுது மிக நீண்ட நேரம் அவர்கள் தொழுகையில் ஈடுபடுவார்கள். இரவு தொழுகையை பொறுத்தவரையில் இமாம் அவுசாயி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய ஒரு அழகிய ஒரு கருத்து சியர் ஆலாமின் நுவலா என்ற அந்த கிதாபில் வந்திருக்கின்றது. மன் அதால கியாமல் லைலி, அதாவது யார் இரவு தொழுகையினுடைய தன்னுடைய அந்த இரவு தொழுகையினுடைய அளவை நீட்டி தொழுகின்றாரோ, நீண்ட நேரம் தொழுகின்றாரோ, ஹவ்வனல்லாஹு அலைஹி உகுஃப யௌமல் கியாமா, அதாவது மறுமை நாளிலே மஹ்ஷர் மைதானத்தில் நாம் எல்லாரும் நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அந்த நாளில் நம்முடைய அந்த நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய அந்த நிலையை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு லேசாக்குவான். யாருக்கு என்றால் இரவு தொழுகையில் நீண்ட நேரம் தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்களுக்கு நாளை மறுமையில் மஹ்ஷரில் நிற்பதை அல்லாஹ் லேசாக்குவான் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இரவு தொழுகையில் அதிகமாக ஈடுபடும் பொழுது அல்லாஹ்வினுடைய நெருக்கமும் பாவ மன்னிப்பும் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே அதன் காரணமாக நாளை மறுமையில் நாம் நம்முடைய நிற்றலை அல்லாஹு தஆலா லேசாக்குகின்றான் என்பதாக இமாம் அவுசாயி ரஹிமஹுல்லா அவர்கள் இவ்வாறு ஒரு அழகிய ஒரு குறிப்பை நமக்கு குறிப்பிடுகிறார்கள். எனவே இறுதி பத்தில் இரவுகளில் நீண்ட நேரம் வணக்கம் செலுத்துவது, அதே போல அதிகமாக குர்ஆனை ஓதுவதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள், குர்ஆனை ஓதி அவர்களுக்கு காண்பிப்பார்கள் என்பதை நாம் ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். ரமதானுடைய பொழுதுகளில் குர்ஆன் அவர்களுக்கு முழுவதுமாக அவர்கள் மீட்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவர்கள் ஓதி காண்பிப்பார்கள். சாதாரண நாட்களில் மிக அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த ரமதானில் அவர்கள் எவ்வாறு ஈடுபட்டார்கள் என்றால், காற்றை விட அதிகமாக தன்னுடைய செல்வங்களை வாரி வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அதாவது மிக அதிகமான அளவில் தான தர்மம் செய்யக்கூடிய அந்த விஷயத்தில் அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். எனவே நாமும் இந்த விஷயங்கள், இரவு தொழுகை போய் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தொழுது விட்டு வருவது, வந்து படுத்து தூங்கி விடுவது என்பதாக அல்லாமல் முழுவதுமாக அந்த இரவை நாம் உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டும். ஜமாத்துடன் நாம் தராவீஹ் தொழுவதாக இருந்தால் அந்த ஜமாத் முழுவதுமாக நாம் அதை ஈடுபடுத்திக் கொள்ளலாம். அதே போல குர்ஆனை அதிகமாக ஓதலாம், தான தர்மங்களை நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும், துஆக்கள் அதிகமாக நாம் ஈடுபட வேண்டும், ஜிக்ர்களில் இறைவனுடைய நினைவில் இறைவனுடைய நினைப்பை நாம் அதிகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நோன்பாளிகளில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், யாருடைய நோன்பில் அதிகமான இறைவனுடைய நினைப்பை வைத்திருக்கின்றார்களோ அவர்கள்தான் நோன்பாளியில் சிறந்தவர்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். எனவே நோன்பு வைத்துவிட்டு பகல் பொழுதுகளில் நாம் வீணான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இறைவனுடைய நினைவு என்பது அறவே இல்லாமல் நாம் பயணிப்பது என்பது இந்த நோன்பினுடைய பெருமதியை இழந்தவர்களாக ஆகிவிடுவோம். எனவே இறைவனுடைய நினைவை நம்முடைய இந்த நோன்பினுடைய பொழுதுகளில் நாம் அதிகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது என்பது பாவ மன்னிப்பில் ஈடுபடுவது. இந்த இறுதி பத்தை நாம் அடைந்து கொண்டு அதில் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். காரணம், அல்லாஹு தஆலா இந்த நோன்பில் வாயிலாக நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இறையச்சத்தை. இறையச்சம் தான் இந்த நோன்பினுடைய இலக்காக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே அந்த இறையச்சத்தை அடைந்து கொள்ள வேண்டும். நாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கோர வேண்டும். இறைவன் தாராளமாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஏனென்றால் இந்த லைலத்துல் கத்ரினுடைய மகத்துவம் என்பது நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு மிக அதிகமான வாய்ப்பு உள்ளது. எந்த அளவிற்கு என்றால் அது 1000 மாதங்களை விட சிறந்தது. இன்றைக்கு நாம் 1000 மாதங்கள் என்று சொன்னால் 83 வருடங்கள். நம்மில் 83 வருடம் நாம் உயிருடன் இருப்போம் என்று நமக்கு யாராலும் உறுதியிட்டு சொல்ல முடியாது. ஆனால் அந்த 83 வருடம் ஒருவர் இபாதத்தில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டால் அவருக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை ரப்புல் ஆலமீன் அந்த ஒற்றை இரவில் மூலமாக நமக்கு தருகின்றான். எனவே அந்த இரவை அடைந்து கொள்வதற்கு இந்த 10 நாளும் நாம் போராட வேண்டும். அந்த வசனத்தில் வந்திருப்பதை போல மின் அல்ஃபி ஷஹர், எனவே 1000 மாதங்களை விடவும் மிக அதிகம் என்பதாகத்தான் குறிப்பிடுகிறது. அது எத்தனை என்பது நமக்கு தெரியாது. 1000 மாதங்களை விட சிறந்தது. எனவே அந்த இரவை நாம் அடைந்து கொள்வதன் மூலமாக நம்முடைய வாழ்வில் நாம் முழுவதுமாக இபாதத்தில் கழித்தால் நமக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதை விடவும் அதிகமாக இந்த ஒற்றை இரவில் நாம் நம்மை ஈடுபடுத்தி கொண்டு அதன் மூலமாக நாம் அடைந்து கொள்ள முடிகிறது. எனவே அப்படிப்பட்ட இரவை நாம் தவறவிடக்கூடாது. எனவே இஸ்திக்ஃபாரில் அதிகமாக நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஹதீஸில் நாம் பார்க்கிறோம், இந்த ரமதானுடைய நலவை யார் இழந்து விடுகிறாரோ அவர் உண்மையில் பெரும் நன்மை இழந்து விடுகிறார். மன் ஹுரிம ஹைரஹா ஃபகத் ஹுரிம், யார் இந்த நன்மையை இழந்து விடுகிறாரோ
அவர் முழுவதுமாக நன்மை இழந்தவராக ஆகிவிடுகிறார் என்பதாக நாம் ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட நன்மையை நாம் இழந்துவிடக்கூடாது. அதே போல பாவ மன்னிப்புக்கான வாய்ப்பையும் நாம் இழந்துவிடக்கூடாது. எனவே மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிரலஹு மா தகத்தம மின் தம்பி, அதாவது ரமதானில் யார் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்த நிலையும் நோன்பு வைக்கின்றாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன என்பதாக நாம் ஹதீஸில் பார்க்கின்றோம். அதே போல மன் காம, யார் ரமதானில் நின்று வணங்குகின்றாரோ ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்த நிலையும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதாக பார்க்கின்றோம். அதே போல இன்னும் குறிப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் மன் காம லைலத்துல் கத்ரி, யார் லைலத்துல் கத்ரினுடைய இரவில் நின்று வணங்குகின்றாரோ ஈமானன் வஹ்திசாபன், ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்த நிலையிலும் உஃபிரலஹு மா தகத்தம மின் தம்பி, முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்பதாக நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த இரவு தொழுகை என்பது லைலத்துல் கதருடைய இரவை நாம் அடைந்து கொள்வது என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. அதற்காக இந்த 10 நாட்களும் நாம் அதை உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டும். நம்மளுடைய குடும்பத்தினரையும் அதில் நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். முற்றிலுமாக பாவங்களை விட்டு தவிர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். சோர்விலிருந்து நம்மை நாம் விலக்கி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சோர்வு ஏற்படுகின்றது என்று சொன்னாலும் அதை ஒரு பெரும் முயற்சி எடுத்து இந்த நன்மையை, இப்படிப்பட்ட நன்மை நம் வாழ்நாளை விடவும் அதிகமாக கிடைக்கக்கூடிய அந்த நன்மையை அடைந்து கொள்வதற்கு நாம் போராட வேண்டும். அதன் வாயிலாக நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். 1000 மாதங்களை விட அதிகமாக கிடைக்கக்கூடிய அந்த நன்மையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு இந்த 10 நாட்களும் நாம் போராடி அதனுடைய நன்மைகளை நாம் அடைந்து கொள்வதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக, தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த சிறிய உரையை நாம் நிறைவு செய்து கொள்கின்றேன். ஹாஸா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் அகூலு கௌலி ஹாஸா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.